அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, ஸோ பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் தான் கிளம்பணும். எனக்கு இது பார்க்கவே இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு 5 minutes ட்ராவல் தான். பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. அப்படியே பொறுமையாக நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ போவோன்னு. ஸோ அவனுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த டைம் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய புதுசாக இருந்தது. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே போய் என்ட்ரி டிக்கெட் 40 rupees. என்ட்ரி டிக்கெட் 40 கொடுத்துட்டு செக் பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இங்கேயே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, எல்லாருமே மாற்றி நின்று ஃபோட்டோஸ் எடுத்து. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. பொறுமையாக அப்படியே ஒரு ஸ்டாலாக பார்த்துட்டே போக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தது என்னது அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பென்ஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து நிறைய இந்த மாதிரி பென்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இப்போல்லாம் வாங்குறதே கிடையாது. பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு வந்துடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைம்ஸ் எல்லாம் ஒன்று விட மாட்டேன், எல்லாமே வாங்குவேன். நான் மட்டும் கிடையாது, எனக்கு இப்படி பிடிக்கும்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்காக நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு நாள் கண்டிப்பாக அது எல்லாமே காமிக்கிறேன் வீடியோஸில், நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு. இதெல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே போயாச்சு எல்லாத்தையுமே. உங்களுக்கும் இந்த மாதிரி பென்சில்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தம்பிக்கு கையில் இந்த மாதிரி பெனில் எழுதி அதுக்கப்புறமா லைட் அடித்து பார்த்தா தெரியும் இல்லையா, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது பார்த்துட்டு இருந்தான். கிட்ஸ்க்கு நிறைய புக்ஸ் இருந்தது, கலர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஃபோட்டோஸ் ஃப்ரேம், அதுக்கப்புறம் கீ செயின் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கீ செயின் மட்டும் ஆளுக்கு ஒன்று வாங்கினோம். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபோட்டோவில் நான் காமிக்கிறேன், ஆனால் அதை விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. 50 rupees தான் நான் இந்த கீ செயின் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது. ஸோ நம்ம என்ன ஷேப்பில் வேணும்னு கேட்குறோமோ அந்த ஷேப்பில் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ஸ்டாலாக பார்த்துட்டே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இவங்கக்கிட்ட நிறைய இந்த மாதிரி விளையாடுற திங்ஸ் இருந்தது. அண்ட் எல்லாமே வுட்டில் பண்ணதாக இருந்துச்சு. இந்த 1-2 மட்டும்தான் பிளாஸ்டிக் அந்த மாதிரி, மற்றது எல்லாமே வுட்டில் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு இது நான் இப்போ தான் பார்க்குறேன், என்னது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இங்கே தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இவங்கக்கிட்டே அந்த ஸ்க்ரப்பர் இருந்தது. இதை நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தோன்னே சரி வாங்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இது இந்த மாதிரி நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட இதுவும் ஒரு ஸ்பாஞ்சும் வாங்கணும். நெக்ஸ்ட்டு தம்பி ரொம்ப நாளாக வாட்ச் கேட்டுகிட்டே இருந்தான். என்னோடய வாட்ச் மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். பார்க்குறதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்கு அதே மாதிரி வாங்கிட்டோம். அப்புறம் வாங்கின உடனே சார் கையில் கட்டிக்கிட்டாச்சு. அப்புறம் அதையே பார்த்துட்டு இருந்தான் அழுத்தி. அப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நிறைய ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. அப்புறம் அல்வா, எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் அல்வா இருந்தது. இதோட டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90s கிட்ஸ் மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லி இருந்தது. இதில் எல்லாமே இருந்துச்சு. 90s கிட்ஸ் சாப்பிட்ட அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. இதில் அந்த குருவி ரொட்டின்னு சொல்லுவாங்க, அந்த குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும். அந்த குருவி ரொட்டி நான் பார்த்ததே கிடையாது, இங்கே தான் காமிச்சாங்க இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர் மேன் இப்படி தூக்கி போட்டால் ஒட்டிக்கிட்டே வரும் இல்லையா, இது அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் எத்தனை டைம் போட்டாலும் வருது. நாங்கள் வாங்கினோம் ஒன்று, வீட்டுக்கு 2 டைம் தான். டோர்லேயும் போட்டு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மிரர்லேயும் யூஸ் பண்ணிட்டோம். 2 டைம் தான் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் அது சுத்தமாக வரவே இல்லை. இதுதான் வாங்கினோம். கலர் பெயிண்டில் டேட்டூ போடுவாங்க இல்லையா, அது பாப்பா கை கொடுத்தா மாம் டேட் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க.
அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம மெஹந்தினா பார்க்காம இருப்போமா, ஒரு நிமிஷம் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்தேன். இது ஃப்ரீ தான், மெஹந்தியும் இந்த அந்த டேட்டூவும் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கா பையன் கை கொடுத்தான். என்ன போட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. நம்ம எதுவும் செலக்ட் பண்ணி தரது கிடையாது, அவங்களே ஒன்று போட ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் அவன் பாப்பா கை கொடுத்தா மாம் டேட் எழுதி விட்டுட்டாங்க, இவன் கையில் போட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் என்னென்னமோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. லாஸ்ட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவனோட ரியாக்ஷன் தான் மாறிடுச்சு, ஏன்னு தெரியல. அப்புறம் வந்து அப்படியே இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதுவும் நான் எப்பயுமே வருஷம் வந்து போனேன் அப்படின்னா இந்த எக்ஸிபிஷனுக்குலாம் விளையாடுவேன். நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்று பவுடர் டப்பா கிடைக்கும், இல்லைன்னா அந்த டீ வடிகட்டுறது கிடைக்கும். அதனால் அந்த பக்கமே போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். இது மேலே புகை மாதிரி போயிட்டு இருந்தது, இந்த நான் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி. ஸோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்படியே லைனாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். முன்னாடி போன ஒருத்தங்க வந்து அவங்களோட பையன், சின்ன பையன் தான், அவங்க அப்பா வந்து அந்த பையன்கிட்ட பாரு இதில் வந்து என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு சொல்லி நேம் எழுதியிருக்காங்க பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதையே நோட் பண்ணேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ஓரளவு ரியலாக இருக்க மாதிரியே இருந்தது. அந்த சவுண்ட் எஃபெக்ட், அங்கே அந்த லைட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படியே எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து அவதார் உலகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதை விட இது ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஜங்கிள் புக் தீம் நினைக்கிறேன், ஏன்னா வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இது ஜங்கிள் புக் தீம் தான். ஆமாம், மீறி எல்லாத்தையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே வந்து அசையுது இல்லையா, ஸோ அவன் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த பாம்பு இதெல்லாம் நல்லா இருந்தது. அது வெளியே வரப்போ அந்த மரமே வந்து ஆடுது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ரியலாக இருந்தது. ஆனால் ஜங்கிள் புக்கில் வந்து இது என்னது காட்டு எருமை இருக்கான்னு எனக்கு தெரியல, இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே பார்த்தது எல்லாமே இருக்கும், நான் பார்த்துருக்கேன். பட் இது மட்டும் டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம். ஏன்னா அங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இவன் இப்படியே ரொம்ப நேரமாக அந்த பாம்பையே விரட்டிகிட்டு இருந்தான். இவன் யானையை மட்டும்தான் பார்த்து பயப்படவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேரக்டர் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா இது வெளியே வரப்போ முன்னாடியே இருந்தது, நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் வெளியே வரப்போ தான் இதை பார்த்தேன். அப்புறம் அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி வெளியே வந்தால் அவ்வளோ கூட்டம், கால் வைக்கவே இடம் இல்லை. நம்ம போயிட்டோம் அப்படின்னா திரும்பி வரவே முடியாது. அப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை, அப்படியே நின்றுட்டே தான் இருந்தோம் எல்லாருமே. அப்புறம் இந்த காரில் உட்காரன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். இதுக்கு அவ்வளோ கூட்டம், டிக்கெட் வாங்கிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் உட்கார வைக்கிறதுக்காக. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தோம், எப்போ உட்காருவான்னு சொல்லி. அவனுக்கு உட்காந்தோடனே ரொம்ப சந்தோஷம். ஒரு 6 to 7 ரவுண்ட்ஸ் வந்து சுற்றிருப்பாங்க. அவனுக்கு இறங்கி வரத்துக்கு தான் மனசே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அச்சோ நம்மளை இறக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு. அடுத்து இன்னொரு பையன் வந்து உட்காந்தோடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான், நான் உட்காறேன். அவனை சமாதானப்படுத்தவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க, அதை கொடுத்தா இந்த ஃபிஷ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அக்கா பசங்க 2 பேரும் அந்த டிக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க, அவங்க போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. அக்கா பசங்க 2 பேரும் வந்து 3D ஷோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கே 8:30 ஆகிடுச்சு. வரப்போ எப்படி வந்த பையன் போகிறப்ப எப்படி போகிறான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக பஸ் ஸ்டாப் நடந்து போனோம். எங்கள் அக்கா பையன் வந்து என் மேலே இருக்கிற பாசத்தில் இது வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்புறம் பஸ்ஸுக்காக போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று இருப்போம். அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு. பஸ் வந்து புது பஸ், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, சீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது.
நைட் டைமில் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, ஸோ இது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் பஸ்ஸில் ஏறினா உடனே தூங்கிடுவேன். ஆனால் நைட் டைமில் இதை அப்படியே பார்த்துட்டே போவேன். ஏன்னு தெரியாது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்படி பார்க்குறதுக்கு. அதுவும் நம்மளோட சேனலில் நிறைய ஹென்னா ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் ஹென்னாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.